அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணிய அபாய சங்க ஊதி இருக்கு ஜாஃபர் சாதிக் விவகாரம். அப்போ ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டான்னு தெரிஞ்ச பிறகும் அவளை அந்த நபரை காப்பாற்றவோ மறைமுகமாகவோ நேரடியாகவோ காப்பாற்ற முனைந்தால் திமுக மட்டுமல்ல எந்த கட்சியும் கிழிச்சு தொங்க விடலாம். திமுகனாலே போதை தான், போதைப் பொருள் தான். ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கிறது தடுக்க தவறுனா அது அரசினுடைய தவறு. தாராளமா திமுகவை கிழிக்கலாம், ஒன்னும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க எல்லாம் கிடையாது. பாலியல் வழக்குகள்ல சிக்கின எத்தனை பேர் இன்னைக்கு பிஜேபி இருக்கிறாங்க. அந்த கட்சியே பாலியல் துன்புறுத்தல் செய்யறத கொள்கையா வச்சிருக்கிற கட்சி சொல்ல நம்ம ஏத்துக்க முடியுமா? எத்தனையோ பேர் தியாக வாழ்க்கை வாழ்றவங்க எத்தனை பேர் பிஜேபியில் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க சேட்டை பண்றவங்க ஒரு பக்கம், இன்னைக்கும் அர்ப்பணிப்பு உணர்வோட இருக்கிறவங்க இன்னைக்கும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாங்க, பிஜேபியில் இருக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு பிள்ளையை கெடுத்து கொண்டுட்டாங்கிறதுக்காக பிஜேபியில் இருக்கவங்க பூரா காம கொடுறன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அபத்தம் சார் அது. பிரிஜ்பூஷன் சிங் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நேரடியாகவே அவர் பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு வீதிகளில் இறங்கி வீராங்கனைகள்லாம் போராடின போது ஒட்டுமொத்த பிஜேபி சொன்னா அண்ணாமலை சும்மா இருப்பாரா? ஒரு தகவல் வச்சு உண்மையா போயான்னு தெரியாது வந்துகிட்டு இருக்கு. சரத்குமாருடைய மகள் வரலட்சுமிக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, என்ஐஏ அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ உடனே இந்த வரலட்சுமி தான் அப்பா யாரு, அவர் நேற்று என்ன பண்ணாரு, சமத்துவ மக்கள் கட்சி பாஜக கூட பிஜேபி, இன்னைக்கு அவர் பிஜேபி உறுப்பினர். உடனே பிஜேபி போதைப் பொருள் ஆட்களுக்கெல்லாம் பிஜேபி அடைக்கலம் தருதுன்னு சொல்லுவீங்கன்னா அது எவ்வளவு பெரிய அபத்தம் சார் அது. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஆனால் தற்போது பூதாகரமாக இருக்கிற இந்த போதைப் பொருள் விவகாரம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் அதிமுக ரெண்டு பேருமே கையில் எடுத்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்கி இருக்கிறாங்க. அது இரண்டு அணிகளுக்கும் எந்த அளவுக்கான வாக்குகளை ஏதாவது சம்பாரிச்சு இல்லை அது எல்லாம் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மாறாக அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணிய அபாய சங்க ஊதி இருக்கு ஜாஃபர் சாதிக் விவகாரம். ஒருத்த அடைக்கலம் தேடி ஆளுங்கட்சியை நோக்கி அடைக்கலம் தேடி பல பேர் வருவாங்க, நல்லவன் கெட்டவன் எல்லாம் வருவான். அது இப்போ இருக்கிற சமூக சூழல்ல சமூக விரோதிகள் நேரா அதிகாரம் இருக்கிற இடத்துக்கு தான் வந்து சேருவான். அதனாலதான் பிஜேபியில போய் அவ்வளவு பேர் சேர்றான், கொலை பண்ணவெல்லாம் சேர்றான், எல்லா கட்சியிலும் சேர்றாங்க. ஆட்சியில் இருக்கிற கட்சியில கொஞ்சம் கூடுதலா போவாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேடி போவான். ஒருத்த வர்றான், அவன் திடீர்னு இவ்வளவு பணம் செலவழிக்கிறான் எப்படி அப்படின்னு ஆட்சி கையில் வைத்திருக்கிற திமுக கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி இருக்கணும். ஆனா இவ்வளவு பெரிய புதாகரமா இருக்கும்னு நான் யாருமே எதிர்பார்த்து ஒவ்வொருத்தவங்க பேக்ரவுண்டையும் செக் பண்ண முடியாது. அதுதான் நான் வரேன். அப்போ ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டான்னு தெரிஞ்ச பிறகும் அவளை அந்த நபரை காப்பாற்றவோ மறைமுகமாகவோ நேரடியாகவோ காப்பாற்ற முனைந்தால் திமுக மட்டுமல்ல எந்த கட்சியும் கிழிச்சு தொங்க விடலாம். ஆனா இது கேள்விப்பட்ட உடனே பொதுவா தற்காலிக நீக்கம் தான் அறிவிப்பு வரும். நிரந்தரமாக நீக்கம்னு சொன்ன போதே இந்த விஷயத்தை திமுக எவ்வளவு எச்சரிக்கையா பயத்தோடு அணுகுறாங்கன்னு அந்த அறிவிப்புலயே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நீ அவனோட இருந்த போட்டோ இருந்த ஒன்னா எடுத்தீங்க, இதுக்கெல்லாம் எப்படி சார் ஒரு கட்சி பொறுப்பாக முடியும்? பாலியல் வழக்குகள்ல சிக்கின எத்தனை பேர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறாங்க. அந்த கட்சியே பாலியல் துன்புறுத்தல் செய்யறத கொள்கையா வச்சிருக்கிற கட்சின்னு சொல்ல நம்ம ஏத்துக்க முடியுமா? எத்தனையோ பேர் தியாக வாழ்க்கை வாழ்றவங்க எத்தனை பேர் பிஜேபியில் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு சேட்டை பண்றவங்க ஒரு பக்கம், இன்னைக்கும் அர்ப்பணிப்பு உணர்வோட இருக்கிறவங்க இன்னைக்கும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாங்க, பிஜேபியில் இருக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு பிள்ளையை கெடுத்து கொண்டுட்டாங்கிறதுக்காக பிஜேபியில் இருக்கவங்க பூரா காம கொடுறன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அபத்தம் சார் அது. அந்த தப்பதான் இன்னைக்கு சில பேர் தெரிஞ்சும் தெரியாமலும் வீம்புக்கு பண்ணிட்டு இருக்காங்க. திமுகனாலே போதை தான், போதைப் பொருள் தான். ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கிறது தடுக்க தவறுனா அது அரசினுடைய தவறு. தாராளமா திமுகவை கிழிக்கலாம், ஒன்னும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க எல்லாம் கிடையாது. அதை தெரிஞ்சும் அனுமதிக்கிறாங்க. இப்போ காலேஜுக்கு பக்கத்துல எல்லாம் விக்குதுன்னா அந்த விஷயங்களை கொஞ்சம் கரெக்டா இன்னும் கொஞ்சம் கடுமை காட்டி அதெல்லாம் நிரந்தரமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை ஆளுங்கட்சிக்கு இருக்கு, திமுக அரசுக்கு இருக்கு. ஜாஃபர்னு ஒருத்த மாட்டிக்கிட்டாங்கிறதுக்காக அந்த அவங்க பண்ண எல்லாமே அவங்க காசு தான். போட்டிருக்க பணியன், உதயநிதி போட்டிருக்க பணியன் ஜாஃபர் காசு தான். அவர் போற காரு, அவர் காருக்கு போற பெட்ரோல் ஜாஃபர் காசு தான். போற போக்குல 1000 சொல்லலாம் சார். இந்த விமர்சனங்கள்லாம் சமூகத்துக்கு ஒரு பலனையும் தராது. இது போன்ற சமூக விரோதிகள் எந்த இயக்கம் வச்சிருந்தாலும் அவங்களை தள்ளி வைக்கணும், இனிமேல் எச்சரிக்கையா இருக்கணுங்கிற பாடத்தை தான் நம்ம சொல்லித்தரணும். அரசியல் கட்சியில் நல்ல கட்சியா இருந்தா அவங்களே இதை கத்துட்டு இருப்பாங்க, மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. தனிநபர்களை நீங்க தவறு செய்கிற தனிநபர்களை எந்த இயக்கம் பாதுகாத்தாலும் அவர்கள் மக்கள் பாடம் புகட்டுவாங்க. திமுக ஒண்ணு தெரியாது இல்ல. ஒருத்தன் தப்பு செஞ்சாங்கல்ல அந்த இயக்கத்து மேல ஒரு பழி போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை.
ஆனால் இந்த விஷயத்துலைங்க சார், ஒரு பக்கம் இதை வந்து எந்த கட்சியும் போதைப் பொருளை ஆதரிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்களே. பட் ஜாஃபர் சாதிக் பின்னணி செக் பண்ண முடியாது, 2 கோடி 3 கோடி உறுப்பினர்கள் ஓகே. ஆனால் முதல்வர் குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்கிறவருடைய பேக்ரவுண்டு கூடவா செக் பண்ணக்கூடாது, உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற இல்ல ஒரு கேள்வி அதனால அங்கே சொன்ன எழுது. திமுக இதுல ஒரு பாடம் கத்துக்கிட்டு இருக்கும்னு சொன்னேன். இனிமேல் உஷாரா இருப்பாங்கல்ல. எல்லாருக்குமே இந்த பாடம் பொருந்தும்ல. இதெல்லாம் தாராளமா சட்ட நடவடிக்கைகள் தொடரட்டும் தான் நம்ம சொல்றோம். இல்ல ஜாஃபருக்காக நீங்க திமுக கிட்ட யாரும் வராதீங்க. ஜாஃபர் சாதிக் கிட்ட இருந்து உதயநிதி அறக்கட்டளைக்கு பணம் வந்திருக்குன்னு அவங்க நிரூபிச்சாங்கன்னா அந்த அறக்கட்டளை கணக்கை முடக்கிறது, கூப்பிட்டு விளக்கம் கேட்கறது, இதெல்லாம் தாராளமா செய்யட்டும். நம்ம யாரும் தடுக்கலையே. சட்டத்தின் வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு தகவல் வந்துச்சு, உண்மையா பொய்யான்னு தெரியாது, வந்துகிட்டு இருக்கு. சரத்குமாருடைய மகள் வரலட்சுமிக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, என்ஐஏ அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றாங்க. போதைப் பொருள் விஷயமா தான் வருது, இன்னும் உறுதிப்படுத்தல, எனக்கு தெரியாது. அப்ப உடனே இந்த வரலட்சுமி அப்பா யாரு, அவர் நேற்று என்ன பண்ணாரு, சமத்துவ மக்கள் கட்சியை பாஜக கூட பிஜேபி, இன்னைக்கு அவர் பிஜேபி உறுப்பினர். உடனே பிஜேபி போதைப் பொருள் ஆட்களுக்கெல்லாம் பிஜேபி அடைக்கலம் தருதுன்னு சொல்லுவீங்கன்னா அது எவ்வளவு பெரிய அபத்தம் சார். அது முதல்ல வரலட்சுமிக்கே என்ன தொடர்பு, அது நிஜந்தானான்னு தெரியாத போது இப்படி ஒரு விஷயம் வெளியில வந்துச்சுங்கிறக்கா நீங்க போற போக்குல சொல்லிட்டு போயிடலாமா? அப்படி போதைப் பொருள் விற்பவர்களோடு அவருடைய தொடர்புடையவரோடு அவர்களுக்கெல்லாம் பிஜேபி அடைக்கலம் தருகிறது சொன்னா எவ்வளவு பெரிய அபத்தம். இது எல்லாருக்கும் பொருந்தும். இல்லை இந்த விஷயத்த அப்படியும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒருவேளை அந்த விஷயத்தை வச்சு கார்னர் பண்ணி தான் கட்சியை தங்களோட இணைச்சிக்கிட்டாங்களா? இல்ல அதெல்லாம் ஒரு 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 எல்லை தாண்டி யூகத்தை எல்லாம் அப்படி கொச்சைப்படுத்த வேண்டாம். அவருக்கு என்ன சொல்றேன், நான் அடிக்கடி சொல்ற மாதிரி முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும். ஒரு கட்சியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம் நடத்துறவர்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அவர் லட்சியங்கள், உயர்ந்த லட்சியங்கள்லாம் வச்சுட்டு தான் வந்தார். ஏன் நான் முதல்வராக கூடாதா, நான் பிரதமராக கூடாதெல்லாம் கேட்டவர் தான் சரத். சீரியஸாவே கேட்டார். தகுதியுள்ள நபரா இருக்கலாம், நடைமுறை சிக்கல் எவ்வளவு இருக்குன்னு நேரம் கண்டுபிடிச்சிருப்பார். நமக்கு இன்னும் 5% 2% வாக்கு வங்கியே தக்க வைக்க முடியல, நிரூபிக்க முடியலன்னு தெரிஞ்சுதான் இத்தனை வருஷம் கட்சி நடத்தி நம்ம எதிர்பார்த்த வாக்கு வங்கியை நம்மளால பெற முடியலங்கிற யதார்த்தம் அவருக்கு உரைச்சிருக்கலாம். அது உரைப்பதற்கு 15-16 வருஷம் ஆயிருக்கலாம். அதான் அந்த தனி மனித உரிமை அந்த கட்சியினுடைய ஒரு உரிமைன்னு எடுத்துட்டு வந்துடணுமே தவிர அதை தாண்டி நான் அதை விமர்சிக்க நான் விரும்பல. அவர் தன்னால நடத்த முடியல நினைக்கிற போய் சேர்ந்துட்டார், அவ்வளவுதான். நான் இந்த வரலட்சுமிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்ச விஷயத்தை வச்சு நீங்க ஒட்டுமொத்தா பிஜேபி விமர்சிப்பீங்களான்னு கேட்டேன். அதேதான் பாலியல் புகார்ல தொடர்புடைய எத்தனை பேர், பிரிஜ் பூஷன் சிங் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நேரடியாவே அவர் பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு வீதிகள்ல இறங்கி வீராங்கனைகள்லாம் போராடின போது ஒட்டுமொத்த பிஜேபி சொன்னா அண்ணாமலை சும்மா இருப்பாரா? உங்க கட்சியே இப்படிதானா, ஒரு பொம்பளை ரோட்ல நடமாட விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்க முடியுமா? பிரிஜ் பூஷன்கிற ஒரு தனிநபர் செஞ்ச தப்பு, யூபியில ஒருத்தர் தனிநபர் செஞ்ச தப்பு, அப்படிதான் எடுத்துட்டு போக முடியும். ஒரு தேசிய கட்சி எத்தனையோ கோடி பேர் இருப்பான், மெம்பரா இருப்பான், நிர்வாகியா இருப்பான். ஒருத்தர் செய்யற தப்புக்கு அந்த கட்சி பொறுப்பே இருக்கிறோன்னு அண்ணாமலை சொல்லுங்க. எல்லா கட்சியிலும் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நம்ம பத்திரிகையாளர்லாம் நல்லா வலியுறுத்தி சொல்லலாம். அப்ப இந்த என்சிபி அதிகாரிகள் அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கறத இல்ல, இந்த பிரஸ் மீட் அவ்வளவு அவசரமா ஒரு விவகாரம் சிக்கிடுச்சு, அரசியல் பண்ணதான் செய்வாங்க. அது பிஜேபி அதை பத்தி யோசிக்காம செய்யறவங்க இந்த லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சா விடுவாங்களா? ஆனால் பிரதமரை சொல்ற அளவுக்கு அதை எவ்வளவு தூரம் அவங்க அதை அரசியலாக்க பாக்குறாங்கன்னு நான் புரிஞ்சுக்க முடியுது. அரசியலாக்குறாங்கிறதுக்காக நடந்த குற்றத்தை மறைக்க முடியுமா? அதனால சொன்ன சட்டம் சட்டப்படி நடக்கட்டும், அரசியல் ஆக்குறவங்க ஆகிட்டு போகட்டும். ஆனா பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துமாலாம் எனக்கு அது தோணல. எலெக்ஷன்ல பிரதிபலிக்க போறது பெருசா ஆக்க போறதில்ல. படிச்சவங்க அதை கவனிப்பாங்க. அந்த ஜாஃபர் சாதிக்கு தொடர்ந்து திமுக ஆதரவு தெரிவிக்குதா, இல்ல மறைமுகமான பெயில் எடுக்கிறதுக்கு உதவி பண்றாங்களா, இதெல்லாம் படிச்சவங்க அரசியல் கவனிக்கிறவங்க கவனிப்பாங்கல்ல. அந்த தவிர திமுக இல்ல எந்த கட்சியும் செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னா தள்ளி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வரவேற்கப்பட வேண்டிய ஆரோக்கியமான ஒரு நடைமுறை தான் நான் சொல்லுவேன். நிறைவாக ஒரு கேள்விங்க சார். அதாவது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது டத்தோ மாலிக் அப்படிங்கிற ஒருத்தர், அவரும் இந்த போதைப்பொருள் விவகாரங்களில் சம்மந்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுறவர் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துபாயிலெல்லாம் நெருக்கமாக இருந்த வீடியோ அதில் அந்த வீடியோவாக இருக்குது. அப்போ இது இன்னும் ஒரு கூடுதல் பேச்சுக்கு வழிவகுத்திருக்கு. இது அந்த வீடியோக்கு ஒரு போட்டோ வந்திருக்கு, அவர் எடப்பாடியோட நின்று போட்டோ அடுத்து பிஜேபி சில பேரோட இருக்கிற போட்டோ கூட வருதுன்னு வச்சுப்போம். அப்ப பிஜேபியோட தொடர்பு நம்ம எடுத்துக்கிறதா சார்? தப்பு செய்யறவன் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு, தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இந்த மாதிரியான காக்கா படிக்கிற வேலையில ஆட்சி அதிகாரில் இருக்கிறவங்களை போய் பார்ப்பாங்க. இன்னைக்கு ஸ்டாலின்ல பார்த்திருக்கான வருது, அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த இன்னைக்கு அதே மாலிக் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடியை சந்தித்தாருன்னு சும்மா விளையாட்டுக்காக அந்த கிரீன்வேஸ் ரோட்டு பக்கம் போவாரு, வீட்டு பக்கம் இருக்க பக்கம் போக மாட்டாரு. அவங்களுக்கு யார் தேவை? அதிகாரத்தில் இருப்பவர்கள் தேவை. சோ மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பல பேர் கூட அந்த மாலிக்கோட தொடர்புல இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்படி இருந்துட்டா நான் என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னா சொன்னா ஒருத்தரையா போய் செக் பண்ண முடியாது. ஆனால் அந்த மாலிக் தவறானவர் என்று அம்பலத்துக்கு வந்த பிறகு எந்த கட்சியை சேர்ந்த எந்த பிரபலமும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதற்கு பிறகும் தொடர்பு வச்சிருந்தாங்கன்னா நம்ம அதை கண்டிக்கணும்னு நம்ம சொல்றோம். ஒரு போட்டோ வந்துடுச்சு பாத்தீங்களா, அவர் கூடவே இருக்காரு, அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? ஒருத்த வந்தான்னா, ஒரு ரவுடி வர்றான்னா, சந்தன கடத்தல் வீரப்ப மீச ஈச பார்த்தது, ஆமா என்ன வீரப்ப இதுக்கு நம்ம கூட்டத்துக்குள்ள வந்தாரு கேட்போம்.
தெரியாத கோட் ஷூட்லாம் போட்டு ஒருத்தன் வர்றான், அவன் என்னவா இருக்கான்னு நம்ம உலகம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு முதலமைச்சர் பெரிய கடவுளா இல்ல ஒரு பிரதமர் மோடி ஒரு ட்விட்டரே தப்பா போட்டாரு மோடிங்கிறான். அதுவும் தான் சமூக வலைதளங்கள உலா வந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன குழந்தையே பிறகுல எனக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு விட்டுட்டு நான் வந்திருக்கிறேங்க, அதை பாராட்டி ட்விட்டரே போட்டாரு. மோடி இதை கூட செக் பண்ண மாட்டாருன்னு விமர்சனம் வருது. பட் அது முடியுமா? அவர் நெகிழ்ந்து போய் ஒரு ட்விட்டரை போடுறாரு. ஏன்னா ரெட்டை குழந்தை பிறந்து அதை விட்டுட்டு நம்மள வரவேற்க வந்துட்டாருன்னு அதை ஒரு அதாவது இந்த கட்சியில எந்த அளவுக்கு அர்ப்பணிப்புள்ளவர்கள் இருக்கிறாங்கன்னு காட்டணும்ட்டு அந்த விஷயத்தை எடுத்துட்டு போட்டாரு. விஷயம் பொய்ன்னு ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? அதை யாரை தூக்குல போடலாம்? இல்ல அப்படி தூக்குல போடுற விஷயமா அது? நான் சொல்றது புரியுதா சார்? ஒண்ணு நடந்துடுச்சு, அதுக்கப்புறம் தப்புன்னு தெரிய வருது. இனிமேல் அந்த நபர் எனக்கு ரெட்டை குழந்தை பிறகு சொன்னார்ல, அந்த நபர் அடுத்து பிரதமரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்கிறாருன்னா பிரதமர் முதல்ல விடுவாரா? அனுமதிப்பாங்களா? இந்த ஒரு உதாரணம் போதும். தவறு என்று தெரிந்த பிறகு அந்த நபர் இனிமேல் விஐபி யார் வந்தாலும் ஏர்போர்ட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அல்லது அவர் என்ன சொல்றாரோ அதை தீர விசாரிக்காமல் அதை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. கண்ணு முன்னாடி உதாரணம் இருக்கு சார். நம்ம யாருக்காக வக்காலத்து வாங்கல, யாரையும் போய் இது பண்ணல. எதார்த்தம் இது. ஒருத்தர் தப்புன்னு தெரிஞ்ச பிறகு தள்ளி வைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.